அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கல்யாண தீர்த்தத்தில் இருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அகஸ்தியர் அருவிக்கு மேலே இந்த கல்யாண தீர்த்தம் இருக்குது. இது ஏன் கல்யாண தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே அகஸ்தியர் வழிபட்ட இடம், அகஸ்தியர் தங்கின இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் நம்ம சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது. அப்படி திருமணம் நடக்கும்போது 30 முக்கோடி தேவர்களும் ஒரே இடத்துல ஒன்றா கூடினாங்க. ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே ஒன்றா கூடின இடம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வடபகுதி தாழ்ந்து போச்சு, தென்பகுதி உயர்ந்து போச்சு. அப்போ சமநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. இதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அகத்தியரை கூப்பிட்டு நீயும் உன்னுடைய மனைவி லோபமுத்திரையும் தென்பகுதிக்கு போங்க, அப்போ தான் சமநிலை அடையும் வடபகுதியும் தென்பகுதியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அகத்தியர் என்ன சொல்கிறாரு, நானும் என் மனைவியும் தென்பகுதி போயிட்டோம் அப்படின்னா உங்களுடைய திருமண கோலத்தை நான் எப்படி பார்ப்பது அப்படின்னு அகத்தியர் கேட்க சிவபெருமான் சொல்கிறாரு, அதெல்லாம் நீ கவலைப்பட வேணாம், நீ எந்த இடத்துல என்னை நினைக்கிறாயோ நான் உனக்கு திருமண கோலத்துடன் உனக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிடுறாரு. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, அகத்தியர் தன்னுடைய மனைவி லோபமுத்ராவோட அப்படியே நடந்து வராரு, பொதிகை மலைக்கு வராரு. அந்த பொதிகை மலையில் உட்காந்து அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல அகத்தியருக்கு சிவபெருமானும் பார்வதி திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த இடம் இந்த இடம். அதனால தான் இதை கல்யாண தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிவபெருமான் பார்வதி திருமண கோலத்தில் அகத்தியருக்கு காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் என்பதாலும் இது ஒரு புனிதமான இடம் என்பதாலும் இந்த இடத்தில் நாம் இருக்கிறோம், இதை பார்ப்பதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம் என்னும்போது மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவை உங்களுக்காக நாங்கள் அனைவரும் புண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக சமர்ப்பிக்கிறோம். நன்றி.